அனைவருக்கும் வணக்கம். இந்த இதில் சத்து மாவு கொடுக்குறாங்கல்ல, குழந்தைக்கெல்லாம் சத்து மாவில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டலாம்ல. அது சத்து மாவு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சத்து மாவில் எங்கள் அம்மாவுக்கு உருண்டை வேணுமா. அதை இப்போ செய்கிறேன். சத்து மாவில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். போட்டு இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரிக்க இட்லி பானையில் வச்சு அவிக்க போகிறேன். இந்த மாதிரி மாவு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா இது மாதிரி கெட்டியாக வச்சுக்கணும். மாவு தண்ணியாக கொஞ்சம் தண்ணி கூட போனால் கூட இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வராது. மாவு தான் திட்டமாக கரெக்டாக தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு திட்டமாக இது மாதிரி உருண்டை இப்படி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வரணும்ல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் கொழுக்கட்டை செஞ்சு. அது வேறு மாவு. இது எல்லா இது சோளம் கம்பு எல்லாம் கலந்த மாவு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி உருண்டை இது மாதிரி வச்சு அவிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியாக விட்டாலும் உருண்டை பிடிக்கவே முடியாது. இது மாதிரி சாப்பிட்டா இந்த மாதிரிக்கே உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க முடியாது. திறன்னு பசைஞ்சிட்டோம்னா தண்ணியை நிறையா ஊற்றி மாவு பிடிக்கவே வராது. அந்த மாவு மட்டும் கரெக்டாக நமக்கு பாத்திரத்தில் கொட்டி தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு அதை கரெக்டாக அந்த மாவு மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்க வேண்டியதுதான். மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மாவு உங்களுக்கு சத்து மாவு கிடச்சிதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி